லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசல். தினமலர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக என்டிஏ கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு. எப்படி நீங்க நினைக்கிறீங்க? ஏன் சிபி ராதாகிருஷ்ணன் அந்த சாய்ஸ்க்கு எடுத்தாங்க? இல்லை, அதாவது பல பெயர்கள் கட்சியோட தலைமை முன்னாடி இருந்தது. ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த தரம் தென்னிந்தியாவிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்பு வெங்கையா நாயுடு இருந்தார், அப்புறம் ஜெகதீப் தங்கர் வந்தார். அவர் ஒரு சூழ்நிலையில் ராஜினாமா செஞ்சு போனார். அதுக்கு பிறகு பிரதமர் நினச்சாரு இந்த தரம் திருப்பியும் நம்ம தென்னிந்தியாவிலேருந்து. அண்ட் இன்னொரு முடிவு என்னன்னா, இந்த தரம் நம்ம கேடர்லேருந்து ஒரு அதாவது ஒரு ஆர்டினரி ஒர்க்கராக இருந்து தொண்டர்லேருந்து ஆரம்பித்து தலைவராக வந்திருக்கிற மாதிரி ஒரு லீடருக்கு நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அதில் சிபி ராதாகிருஷ்ணன் பேர் முதல்ல வந்துச்சு. இரண்டாவது என்னன்னா, பிரதமருக்கு ரொம்ப நெருங்கியவர். பிரதமர் அவர் என்ன நினைக்கிறன்னா, அவர் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தலைவர். 2 முறை இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. மேலவை நடத்துவதற்கான இதெல்லாம் அவருக்கு நல்லா அவர்கிட்ட தகுதி இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, அவரோட ரொம்ப முக்கியமான இது என்னன்னா, தங்கர் பாருங்க, ஜெகதீப் தங்கர் முதல் முறையாக மேற்கு வங்காளத்துக்கு ஆளுநராக போனார். அங்கே மமதா ஆட்சியோட தொடர்ந்து அவருக்கு பல சிக்கல்கள், பல மோதல்கள். அதுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு எதிர்கட்சிகளை ஒரு இது கம்பேட் பண்ணுற மாதிரி ஆள் தேவை மாதிரி நினைத்ததுனால அவர் இங்கே மேலவைக்கு வந்தார். ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனாலிட்டி வேறு மாதிரி. இங்கே பிஜேபியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வாஜ்பாய் ஆஃப் கோயம்புத்தூர், அதாவது ஒரு வாஜ்பாய் மோல்டு தலைவர். அதாவது அரசியல் என்ன வித்தியாசங்கள் இருந்தால் கூட பர்சனல் கான்டாக்ட்ஸ் இவருக்கு எல்லா தலைவர்களும் கூட நல்ல கான்டாக்ட்ஸு. முதல் முறையாக லெப்டினன்ட் கவர்னராக போனார் புதுச்சேரிக்கு. அதுக்கு பிறகு 1.5 வருட காலம் ஜார்க்கண்டில் ஆளுநராக இருந்தார். அதுக்கு பிறகு அவர் மகாராஷ்டிராவுக்கு கவர்னராக இருக்கார். இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் தலைவர்களும் சரி, இவருக்கு நல்ல டீலிங்ஸ் நல்லா இருக்கும். ரொம்ப ஜென்டில் அந்த பேர் இருக்குது. அதனால தான் பாருங்க, அவர் பேர் வந்த உடனே இப்போ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர்கள், உத்தவ் தாக்கரே தலைமையில் செயல்படும் சிவசேனா, அந்த தலைவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை இப்போ ராதாகிருஷ்ணன் நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க. ஸோ இவருக்கு பர்சனல் ஈக்குவேஷன்ஸ் நல்லா இருக்குது. அது ஒரு 2வது காரணம். ஸோ இதில் பார்த்தீங்க, அதாவது ஒன்று அவர் தென்னிந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது குறிப்பிட்டதாக தமிழ்நாடுக்கு. ஏன்னா போன தடவை வெங்கையா நாயுடு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா அப்போ ஒரு மாநிலமாக இருந்தது. இந்த தடவை தமிழ்நாட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இந்த தரம் இதுவரை பார்த்தீங்கன்னா 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து ஆளுநராக இருந்திருக்காங்க? முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பி சதாசிவம், நம்ம தமிழிசை சவுந்தரராஜன், சண்முகநாதன் இருந்தார், லா கணேசன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இவர் 5வது இது மோடி தலைமையில் வந்திருக்காரு கவர்னராக, இது வைஸ் பிரசிடென்டாக. இதுக்கு முன்பாக நீங்கள் சொல்லலாம் ஆர்வகட்ராமன் இருந்தார். அதுக்கு முன்பாக சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அவர் தெலுங்கு பேசக்கூடிய இருந்தால் கூட அவர் சென்னையை சேர்ந்தவர், சென்னையில தான் படித்தெல்லாம் பண்ணார். ஸோ அந்த பதவியில் பலமுறை இருந்திருக்காங்க. அதில் ஒன்றும் இது இல்லை. அப்புறம் மேலவைங்கிறது பார்த்தீங்கன்னா மக்களையோட ஒரு வித்தியாசமான அவை இது. அதில் அங்கே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டிபேட், ஒரு காலத்தில் டிபேட்லாம் நல்லா அங்கே நடக்கும். மேலவையில தான் இது கலாட்டா நிறையா இருக்கும். அதாவது மக்களவையில், மேலவையில் இது இருக்கும். ஸோ பிரதமர் நினைச்சாரு இவர் தான் சரியான கேண்டிடேட்டு. இதற்கு ஒப்புதல் மற்ற என்டிஏ கட்சிகளும் ஒப்புதல் கொடுத்த பிறகு நேற்றுக்கு இதுக்கு ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ மாநிலங்களவையை சமாளிக்கிற அளவுக்கு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம 2வது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? வெற்றி பெறுறதுல ஒரு சந்தேகமே கிடையாது. காரணம் என்னன்னா, நீங்க இது பார்த்தீங்க வச்சுக்கோங்க, என்டிஏவோட டோட்டல், அதாவது இந்த துணை வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல எலக்ட்ரல் காலேஜ் என்னது, அதாவது மேலவை உறுப்பினர்களும்
மக்களவை உறுப்பினர்களும் சேர்ந்துதான் இது. அதுல இன்னைக்கு தேதியில என்டிஏ கிட்ட 150க்கு மேல இருக்கு, அதிகமா இருக்குது எதிர்க்கட்சிகளோட. அதனால இவர் கட்டாயமா வெற்றி பெறுவார், இதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. எதிர்க்கட்சிகளும் புரிந்திருக்கு இந்த கணக்கு, அதாவது இந்த ஓட்டர் அரித்மெட்டிக் இருக்கு பாருங்க கணக்கு, இது நல்லா புரிஞ்சிருக்கு. அதனால அவங்களும் ஒரு கேண்டிடேட் போடும்போது ஒரு டோக்கன் கேண்டிடேட்டை கொடுக்க பாக்குறாங்க. இப்ப பாருங்க, இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சொல்லிட்டு இப்போ டெல்லியில இப்ப இந்த நேரம் பேசப்படுறது என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவரே கொடுக்கணும். அப்பதான் டிஎம்கேக்கு திமுகவுக்கு ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா இப்போ வேற ஏதாவது மாநிலத்திலேருந்து நீங்க தலைவர்களை போட்டீங்கன்னா, அப்போ நீங்க ஒரு தமிழர குடியரசு துணைத் தலைவருக்கு நீங்க அது எதிர்த்து நீங்க போனீங்க, அது சரியா இருக்காது. அதனால இப்ப என்ன பேர்கள்லாம் வருது பாருங்க. இப்ப தமிழ்நாட்டிலேருந்து டிஎம்கே தரப்புல இருந்து பெயர்கள் வருதுன்னு எல்லாம் பேசப்படுகிறது டெல்லியில, இன்னும் ஃபைனல் ஆகல. அத ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வி, இவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கா ஹேண்டில் பண்றதுக்குன்னு. இது ஒரு கேள்விதான். இவர் பாருங்க, இவர் சாஃப்ட் ஸ்போக்கன். அதாவது ஆனா அந்த மேலவையோட சபாநாயகர் ஆன பிறகு பாருங்க, அவருக்கு தனிப்பட்ட இது வந்துடும். அது கூடவே இப்ப துணை சபாநாயகரா இருக்கிறது நம்ம ஹர்வன்ஷ், அவரும் பாருங்க சாஃப்ட் ஸ்போக்கன். ஆனா அவரும் மேனேஜ் பண்றாரு. தங்கரோட ஒரு ஸ்டைல் ஒரு மாதிரி இருந்தது, சிபிஆர் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்க போகுது. ஆனா எந்த விதமான சந்தேகம் அரசு தரப்புல கிடையாது, இவரால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு அந்த மாதிரி சந்தேகம் கிடையாது. இவருக்கு பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ் தெரியும், பிராக்டிசஸ் தெரியும். ஏன்னா 2 முறை இருந்திருக்காரு. அதனால அவருக்கு நன்றாக தெரியும் எப்படி அவையில எப்படி நடத்தணும், எந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. ஓகே 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 சார். இப்போ இந்த தன்கர் வந்த பிறகு சிபிஆர் வராரு. இப்போ இந்த சிபிஆரை எலெக்ட் பண்ணும்போது ஆப்போனன்ட் பார்ட்டிஸ் கேண்டிடேட்டை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அன்அப்போஸ்டாக இந்த தேர்தல் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை கோபாலகிருஷ்ணன், அன்அப்போஸ்டா வராது. ஏன்னா ஆல்ரெடி காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போ நேற்றைக்கு அவர் பேர் வந்த பிறகு சிபிஆருக்கு எதிர்த்து என்ன குரல் வருது? ஒரே இதுதான், இவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இணைப்பிலேருந்து வந்தவர், ஆர்எஸ்எஸ் இவருக்கு பேக்ரவுண்ட் ஆர்எஸ்எஸ், அதனால நாங்க எதிர்க்கிறோம். இப்ப திமுகவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா அதே தான் இருக்குது. இவர் ஏன் எதிர்க்கிறோம்னா சிபிஆர்னு எதிர்க்கல, இவருக்கு அது தகுதி இருக்கு இல்லைன்னு எதிர்க்கல. இவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்திருக்காரு, இவரோட ஆரம்பம் ஆர்எஸ்எஸ்ல இருந்துச்சு, இவர் பிஜேபியை சார்ந்தவர், அதனால நாங்க எதிர்க்கிறோம். இப்ப காங்கிரஸ் தரப்புலயும் முதல் ரியாக்ஷன் இதுதான். அண்ட் காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, போனதுல பாருங்க தங்கருக்கு எதிர்த்து அவங்க மார்கரெட் ஆல்வான்னு காங்கிரஸ் தலைவர் போட்டியிட வச்சாங்க. அதுல அந்த பேர்ல பாத்தீங்கன்னா பல எதிர்கட்சிகள் கூட்டணி இருக்கிற உறுப்பினர்கள் கூட இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க தங்கருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப திருப்பி வரத்துக்கு இருக்குது. இப்ப காரணம் நான் சொன்னேன், இப்ப ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அது ஆல்ரெடி இங்க காங்கிரஸோட இதுலதான் இருக்குது, அதாவது எதிர்கட்சி கூட்டத்துல தான் இருக்குது. பட் அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு கவர்னரா இருந்தாரு, 1.5 ஆண்டு காலம் ஜார்க்கண்ட்ல ஆளுநராக இருந்த போது எங்களுக்கு நல்ல டீலிங்ஸ் தான், எங்களுக்கு அவரை பர்சனலா எதிர்க்கிறதுக்கு ஒன்றும் காரணம் கிடையாதுன்னு. அதே மாதிரி இப்ப சிவசேனா இவரும் சொல்றாங்க, உத்தவ் தாக்கரேயோட கட்சி சார்ந்த சஞ்சய் ரவுத் சொல்லிட்டாரு, இல்ல வி வில் சப்போர்ட் பிகாஸ் மகாராஷ்டிரால இருந்து ஒரு ஆளுநர் ஆறாருன்னு அப்படி கொண்டு போறாங்க. இப்ப திமுகவோட முதல் எதிர்ப்பு இதுதான். அவர் சரி தமிழ்நாட்டிலே இருந்திருக்கலாம், தமிழ்நாட்டிலே இருந்து ஆளுநர் வந்து என்ன ஆகும் தமிழ்நாட்டுக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு இல்ல, பட் அவர் பிஜேபி சார்ந்தவர். இப்போ வந்து ஒரு ஃபைட் பாத்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் ஃபைட் வந்து ஒரு டோக்கன் ஃபைட், ஏன்னா நம்பர் கிடையாது எதிர்க்கு. அதனால இவங்க என்ன தேடுறாங்க, சரி நம்ம ஒரு எதிர்கட்சி அதாவது காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணிட்டு, காங்கிரஸ்ல இருந்து தலைவர் போட வேண்டாம், ஆல்வா போட வேண்டாம், நம்ம வேற யாராவது நிப்பாட்டலாம்னு யோசிக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள்ல இருந்து யாரையா நிப்பாட்டலான்னு இல்ல, கூட்ட கட்சியை விட வேற மாதிரி யோசிக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு பெரிய சிறந்த ப்ரொஃபஸரா இருக்கட்டும், ஒரு அகாடமிக் பேக்ரவுண்டா இருக்கட்டும், இல்ல பெரிய விஞ்ஞானியா இருக்கட்டும், இந்த பொலிட்டிக்கல் ஃபைட் இல்லாம நாங்களும் நல்ல கேண்டிடேட் கொடுத்தோம், அது அந்த கேண்டிடேட் அரசியல் இதுல இருந்து வரணும்னு அவசியம் இல்லைன்னு பேரெல்லாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா முதல்ல போய் சொன்னாங்க கர்கேவை நிப்பாட்டலாம், ஏன்னா இந்த ஃபைட் வந்து
யார் நிற்கிறாங்களோ வெறும் அது டோக்கன் ஃபைட்டு. ஏன்னா அவங்க ஜெயிக்க போறதோ இல்லை. கேப் இப்போ பெருசா இருக்குது. இந்த நேரத்தில் என்டிஏல யாரும் உடஞ்சு வரப்போறது இல்லை. ஒன்று. இரண்டாவது, உறுப்பினர்களுக்கு முழு உரிமை உண்டு. இங்கே விப்பெல்லாம் வேலை செய்யாது. குடியரசுத் தலைவர் போட்டியில பார்த்தீங்கன்னா விப்பு கிடையாது. எந்த கட்சியும் இது நிர்பந்தம் வைக்க முடியாது அவங்க உறுப்பினர் மேல இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு. ஃப்ரீயா ஓட்டு போடலாம். ஃபைட் டோக்கனு. ஆனா நம்ம ஒரு நல்ல கேண்டிடேட் கொடுத்தோன்னு பார்க்கலாம். அதாவது அது சயின்டிஸ்டா இருக்கலாம், இல்ல பெரிய ஒரு மிக மதிப்புக்குரிய ஒரு கலை தொழில இருந்து இருக்கலாம், இல்ல வேற இதுல அந்த மாதிரி எல்லாம் பர்சனாலிட்டிஸ் யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா கொரோனா உத்தரவுலாம் கிடையாது. இண்டிவிஜுவலாக கூட எந்த எம்பிஸ் வேணாலும் ஓட்டு போட்டுக்கலாம். அதில் விப்பு இஷ்யூ பண்ண முடியாது. ஏன்னா விப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வரும். ஆனால் குடியரசுத் தலைவர் தேர்தலும் சரி, துணை குடியரசுத் தேர்தலையும் பார்த்தீங்கன்னா விப்பு வேலை செய்யாது. அதாவது அந்த கட்சியோட எம்பிக்கள் ஃப்ரீயா ஓட்டு போடலாம், தலைமை என்ன முடிவு செய்தாலும். இது ராஜ்யசபா எலெக்ஷன்ல கிடையாது. அப்படி ராஜ்யசபா எலெக்ஷன்ல அந்த இது இருக்குது. ஏன்னா காமிச்சிட்டு போடணும் இருக்கு, விப்பு கிடையாது. ஆனா அந்த கட்சியோட இவனுக்கு காமிச்சிட்டு ஓட்டு அந்த இதுல போடணும். ஓகே, இது ராஜ்யசபா எம்பி செலக்ட் பண்றது நீங்க சொல்றீங்க. ஆமா, அதுல பாருங்க அங்கேயும் விப்பு, டைரக்ட் விப்பு இல்ல. ஆனா நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அந்த சீஃப் விப்புக்கு காமிக்கணும். ஓகே ஓகே, யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்கிறது மட்டும். அது உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்புல சொல்லிடுச்சு இந்த மாதிரி காமிச்சிட்டு போடணும்னு. ஸோ அதனால சார் இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் கிட்டத்தட்ட அவர் தான் அடுத்த வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன சார்? இப்போது திமுக நீங்கள் சொன்னீங்க ஜார்க்கண்ட் ஓட்டு போட்டுறக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. சிபிஆர் எங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணார், அமைதியாக போனார், ரூல் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லைக்வைஸ் மகாராஷ்டிராவும் அதே மாதிரி தான் ஒரு தாட்டில் இருக்காங்கன்னு. இப்போது ஒரு இன்னும் நம்ம பழைய வரலாறுகளை பார்க்கும்போது பிரதிபா பாட்டீல் நிற்கிற போது அப்போது சிவசேனாங்கிறது பாஜக கூட்டணியில் தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எங்களுடைய மாநிலத்திலேருந்து வராங்க அப்படின்னு பிரதிபா பாட்டீலுக்கு சிவசேனா உதவி செய்ததும், இதே மாதிரி பிரணாப் முகர்ஜி நிற்கிற போது மம்தா பானர்ஜி எதிரணியில் நின்னாலும் அவங்க தான் எதிர்த்து வாக்களிக்கல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே போனாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து உருவாகிறதுக்கான எனி சான்சஸ் இருக்கா? இல்லை திமுக தான் எதிர் கருத்தை சொன்னாலும் மற்ற எம்பிக்கள்ஸ் என்ன மனநிலையில் இருப்பாங்க? இல்லைங்க, இப்போ என்னன்னா தனிப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர்கள் கூட சிபிஆருக்கு எதிர்த்து இல்லை. ஆமா, வீட்டுல ஸ்டாலின் வீட்டுல சந்திச்சுட்டாங்க. முதலமைச்சர் வீட்டுல போய் பார்த்துட்டு வந்துட்டார் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி. அவர் உடல்நிலை சரின்னு போயிட்டு வந்தாரு. அதை தவிர்த்து அவர் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்த போது சரி, அவர் ரொம்ப ஆக்டிவா இருந்த போது என்டிஏ அலையன்ஸ்ல திமுக இருந்தாங்க. வாஜ்பாயோட பிரதமராக இருந்த பொழுது டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்தாங்க. அதாவது 1999 ஜெயலலிதா என்டிஏலேருந்து வெளிநடப்புக்கு பிறகு திமுக அந்த அணியில சேர்ந்துச்சு, என்டிஏ அணியில. அப்ப தமிழ்நாட்டு தலைவர் இவர் தான் இருந்தார். அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர்கள், அது லா கணேசனா இருக்கட்டும், இல்ல சிபிஆரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் டிஎம்கேக்கு எதிர்த்து இருந்தது இல்லை. அதாவது இவரோட இது பாத்தீங்கன்னா அதிமுகவா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இவர் தனிப்பட்ட முறையில் அவர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த 3 மொழி கொள்கையை பத்தி கூட அவரோட கமெண்ட் வேற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி சனாதன தர்மத்தை பத்தி விமர்சித்த போது கூட அதை பத்தி வேற மாதிரி கூட சொன்னார் அவர். அதான் வேற மாதிரி அவர் கருத்தை வச்சுட்டாரு. ஆனா கசப்பு இல்லாம கருத்து வைக்கக்கூடிய ஒரு இது உண்டு அவருக்கு. அதாவது அவர் அரசியல்வாதியை விட அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி தன்னை எப்போதுமே, வாஜ்பாய் மாடல் சொல்லுவாங்க அதை. அதாவது வாஜ்பாய் பார்த்தீங்கன்னா அவர் பேசுற மாதிரி பேசுவாரு. ஆனா அதுக்குன்னு தன்னோட இதை மாத்திக்க மாட்டாரு, லைனை மாத்திக்க மாட்டாரு. ஆனா பேசுற விதம் வேற மாதிரி இருக்கும், சாஃப்டா இருக்கும். ஸோ ஆகையால் பார்த்தீங்கன்னா இவருக்கு தனிப்பட்ட இதுல கிடையாது. இப்போ நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்ம ஸ்டாலின்கிட்ட பேசிட்டாருன்னா நமக்கு தகவல், அதாவது நீங்களும் இவர் சப்போர்ட் பண்ணுங்கன்னு. இப்ப ஸ்டாலின் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறார்? இதுவரை கட்சிக்குள்ள என்னன்னா இல்ல, இந்த அடுத்த இதுல நமக்கு தமிழ்நாடு இது சட்டசபை தேர்தல் வரும்பொழுது நம்ம பிஜேபி கேண்டிடேட்டை சப்போர்ட் பண்ற மாதிரி கூடாது. அதனால்தான் பாருங்க, வேற ஒன்றும் காரணம் காமிக்கவில்லை. இது இதுவரை சொல்றது என்னன்னா அவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர், அவ்வளவுதான். அதை நாங்க சப்போர்ட் பண்ண முடியாது.
இப்போதைக்கு சிபிஆர் ஏன் தேர்வு செஞ்சாங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டீங்க. அடுத்தது ஓட்சோரி மிகப்பெரிய அளவில் ராகுல் காந்தி முன்னெடுத்தது. இந்திய கூட்டணியில் எல்லாருமே அதை பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய தவறு அது மக்களவைத் தேர்தலே நடந்துடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மல்லிகார்ஜுன கார்கே. அது இப்போது உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, தேர்தல் ஆணையமும் போயிடுச்சு. தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திகிட்ட அஃபிடவிட் கேட்குறாங்க, அதுக்கு கெடு கூட விதிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து? நீங்க பாருங்க, இப்போ வந்து டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். இந்த இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு பிறகு பீகாரில் பண்ணிட்டாங்க. இதுவரை பாருங்க, அது வெளி வந்து எவ்வளோ 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. யாரும் அதை ஒன்றும் எந்த லெவலில் அதை அப்போஸ் பண்ணணுமோ யாரும் பண்ணலை. அதாவது பூத் லெவலில் கம்ப்ளைண்ட்டோ எந்த கட்சி தரப்புலேருந்து கம்ப்ளைண்ட் வரல. இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அதில் இவ்வளோ முறைகேடுகள் இருக்குது, அதில் நிறைய பேர் விட்டு போயிட்டாங்கன்னா அந்தந்த இடத்துல ஒரு பூத் லெவலில் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையாவது சொல்லணும், இல்லை இந்த மாவட்ட லெவலில் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. இது ஒன்று. இரண்டாவது, இப்போ சுப்ரீம் கோர்ட் திருப்பி இன்னும் ஃபைனல் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு டேட் வச்சிருக்காங்க. இந்த ஆகஸ்ட் கடைசியில் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் வரும். இந்த மேட்டர் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி இருக்குது. ராகுல் காந்தியோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இதை ஒன்றும் லீகலாக கொண்டு போக இஷ்டப்படலை அவர். இது ஒரு கேம்பெயின் மாதிரியே வச்சுட்டு இருக்காரு பீகாருக்கு. அவர் நேற்றிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. சஸ்ராம்லேருந்து ஒரு 1300 கிலோமீட்டர் ஒரு இது நடத்துறாரு, ஒரு யாத்திரை பண்றாரு. கூட ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் இருக்காரு. அதுல திருப்பி திருப்பி என்ன பாத்தீங்கன்னா, குற்றச்சாட்டு மேல குற்றச்சாட்டு. சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் இருக்குது, அவங்க ஒன்றும் ஃபைனல் பண்ணல. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க, இது டிராஃப்ட் ரோலு, நீங்க கொண்டு வாங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. மூணாவது இன்னொரு காரணம், நேற்றுக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். அது காங்கிரஸ் அதுக்கு பதில் ஒன்றும் சரியான பதில் கொடுக்கல. என்னன்னா, நீங்க எந்த தொகுதியில ஓட்டரா இருக்கீங்களோ, நீங்க அந்த தொகுதியில ஏதாவது முறைகேடு இருந்ததுன்னா அந்த ஓட்டர் லிஸ்ட்ல நீங்க ஃபார்ம் 7 இருக்கு, ஃபார்ம் 7, அது மூலமாக நீங்க கம்ப்ளைண்ட் போடலாம். உங்க பேர் தப்பா வந்தாலும் சரி, இல்லை நீங்க நினைக்கிறீங்க வேற யாரோ பேர் தப்பா வந்திருக்கு சரி, ஃபார்ம் 7 எப்ப பண்ணலாம், நீங்க அந்த தொகுதியோட ஓட்டரா இருக்கணும். சப்போஸ் நீங்க அந்த தொகுதி ஓட்டரே இல்லை, ஆனா உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இதுல பாத்தீங்கன்னா நீங்க எலெக்ஷன் கமிஷன் மேலே குற்றச்சாட்டு, ஓட்டை திருடிட்டீங்க, அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது எந்த தொகுதி பத்தி, இது பெங்களூர் தொகுதி, சென்ட்ரல் பெங்களூர் தொகுதி பத்தி, அதுதானே பெருசாக்கி இருக்கிறவர். அந்த தொகுதியில நீங்க, ஏன்னா இவர் ராகுல் காந்தி சென்ட்ரல் பெங்களூர் தொகுதியோட ஓட்டர் இல்லை, எலெக்டர் இல்லை, அவர் இங்கே எலெக்டர். நம்ம உத்தரப்பிரதேசத்துல அவர் ராய்பரேலியோட ஓட்டர். அப்படி இருக்கும் பொழுது, இல்ல புதுடெல்லியோட ஓட்டர், அவர் ராய்பரேலி இருக்கிறாரு, புதுடெல்லி ஓட்டர். அப்படி இருக்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் இருக்கு பாருங்க, இப்ப வச்ச ரூல் இல்ல, பல ஆண்டு காலமா இருக்க ரூல். அப்படி நீங்க உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா ஒரு அஃபிடேவிட் போடுங்க. அந்த அஃபிடேவிட்ல இதுதான் குற்றச்சாட்டு, இதுதான் எங்களுக்கு ஆதாரம், இது மேல நான் எலெக்ஷன் கமிஷன் மேல ஏன்னா நீங்க குற்றச்சாட்டு யார் மேல போடுறீங்க, அதிகாரிகள் மீது. அதிகாரிகள் யாரு, அந்தந்த மாவட்ட செயலாளர் தானே உங்களுக்கு ரிட்டர்னிங் ஆபீசர். அப்ப அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர், அந்த அங்க யார் டெப்யூட் ஆயினாங்களோ, அது யார் டெப்யூட் ஆறாங்க, மத்திய அரசுல இருந்து யாரும் போவது கிடையாது. அங்க இருக்கிற அந்த அந்த மாநில அரசுல பணியாளர்கள் தான் அங்க போல் அபிஷியல்ஸா போறாங்க. அப்ப அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கும் போது நீங்க அபிடேவிட் கொடுக்கணும்னு இருக்குது. இதுல ஒண்ணு பாருங்க, கம்ப்ளைண்ட் பண்றது பேர் தப்பா வந்துருச்சு, இவ்வளவு பேர் விட்டு போச்சுன்னு. இவர் செய்வது என்ன பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. 1 லட்சம் நீங்க வாக்காளரை வந்து அப்படியே அவங்க ஓட்டை தூக்கி பிஜேபிக்கு போட்டீங்க, இதுதான் ஓட்டு திருட்டு அப்படிங்கிறாரு. அப்ப எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க, நீங்க 1 லட்சம் பேர் சொல்லும் போது நாங்க என்ன 1 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் கேட்கறதா, நீங்க எப்படி தப்பா ஓட்டு போட்டீங்களா, இங்க போட்டீங்களா, அங்க போட்டீங்களா, இல்ல யார் குற்றச்சாட்டை வைக்கிறாரோ அவர் ஆதாரபூர்வமாக சட்டத்தின்படி தன்னோட அஃபிடேவிட் கொடுக்கணும். ஆனா நான் என்ன கேள்விப்படுறேன்னா, கோபாலகிருஷ்ணன், ராகுல் காந்தி பாருங்க, பெங்களூர் ஆகஸ்ட் 10ஆம் தேதி அங்க போனார், ஒரு போராட்டம் நடத்தினாரு, டைம் வாங்கிட்டாரு. சீஃப் எலக்டரல் ஆபீசர் கர்நாடகாட்ட டைம் வாங்கினாரு, ஆனா அவரை போய் பார்க்கல. இந்த இடத்துல பாருங்க, போன இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கும் முந்தின ஞாயிற்றுக்கிழமை டைம் வாங்கப்பட்டது.
3 மணி அளவு டைம் கொடுக்கப்பட்டது. 30 பேர் வருவோம்னு சொன்னாங்க. 30 பேருக்கு இது இடம். ஏன்னா எல்லா கட்சிகளுக்குலேருந்து ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி. ஆனா போன திங்கட்கிழமை என்ன நடந்தது? இன்னி திங்கள், போன திங்கள் என்ன சொன்னாங்க? எல்லா கட்சி சொன்னாங்க, இல்ல நாங்களும் வருவோம், எல்லாரும் வருவோம்னா முடியாது. அப்ப ராகுல் காந்தி சொன்னார், நம்ம என்ன போறோம், நமக்கு தேர்தல் கமிஷனை பார்த்து என்ன போறது, நம்ம அரசியல் தேர்தல் கமிஷனை பார்க்கறதுக்கு இல்ல. தேர்தல் கமிஷன் மேல ஒரு குற்றச்சாட்டை கொண்டு விழுந்து நம்ம தோல்வியை மறக்கணும். தொடர்ந்து என் தலைமையில காங்கிரஸ் ஜெயிக்காம இருக்குது. அதுக்கு காரணம் யாரு? முதல்ல இவிஎம் சொல்லி பார்த்தாங்க, ஓட்டிங் மெஷின்ல கோளாறுன்னு. அது சரிப்பட்டு வரல. மற்ற எதிர்கட்சி தலைவர்களும் ஒத்துக்கல. அதை தவிர்த்து என்னன்னா, இப்ப இதுல கூட பாருங்க, அவர் ஏன் லீகலா போக மாட்டேங்கிறாருன்னா, நம்ம ஒரு நிமிஷத்துக்கு யோசிப்போம். நிஜமாவே இந்த மாதிரி திருட்டு நடந்திருக்கு 2024 தேர்தல்ல. அப்படி தேர்தல் நடந்திருந்ததுன்னா, பிஜேபி அந்த மாதிரி செய்திருந்ததுன்னா, அப்ப 240 ஓட்டோட தான் திருட்டு சீட்டோடைய நிறுத்திருப்பாங்க. முழுமையா 272 ஓட்டு சீட் எடுத்திருப்பாங்களே ஃபுல் மெஜாரிட்டிக்கு. 243 தொகுதியில திருட்டு பண்ண முடியும்னா அந்த கட்சியே 272 தொகுதி பண்ணிக்கதா ஃபுல் மெஜாரிட்டிக்கு. அப்படி இருந்ததுன்னா தெலங்கானால இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அப்புறம் தேர்தல் ஆச்சு, காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி கர்நாடகால ஜெயிச்சிச்சு, ஹிமாச்சல்ல ஜெயிச்சாங்க. பஞ்சாப்ல பிஜேபியோட காங்கிரஸோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர். அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற? எந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் தலைவர்களே நம்புறது இல்லை. இப்போ கர்நாடகாவிலே பார்த்தீங்கன்னா சித்தராமையாவே இதை நம்பல, அவருக்கு ஒன்றும் புரியல. இது முதல் ராகுல் காந்தி சொல்லுவது என்ன நினைச்சாரு, இது நம்ம DK சிவகுமார் தான் அவரை ஏன்னா அவர் தம்பி தோத்து போயிட்டாரு. எந்த தொகுதியில? பெங்களூர் ரூரல் இருக்குது, ரூரல் பெங்களூர் தொகுதி இருக்குது, கிராமப்புறம் பெங்களூர்ல தோத்து போயிட்டாரு. இந்த அது தோத்து போன தொண்ட தம்பி DK சுரேஷ் தோத்து தான் அவருக்கு ஒரு பெரிய செட்பேக். ஏன்னா அவர் முதல்வர் ஆன நினைக்கிற நேரத்துல போன பாராளுமன்ற தேர்தலில் அவர் தம்பி தோத்துட்டார். அதனால அவர் இது அந்த கான்ஸ்டிடுவன்சியோ நினைச்சிருந்தாரு. நான் உங்களுக்கு ஒரு உண்மையான சம்பவம் சொல்றேன். சரி, ராகுல் காந்தி வரப்போறாரு, அங்க போறாருன்னா இவர் சென்ட்ரல் பெங்களூர் இவருக்கு ஒன்றும் புரியல. சித்தராமையாக்கு என்னது இருக்குது அங்க, என்ன ஆச்சு? அந்த சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் நம்ம அப்பாயிண்ட் பண்ண ஆளு தானே சீஃப் ஆபீசர். எங்க ஓட்டு திருட்டு ஒன்றும் புரியல அவருக்கு. அப்புறம் அவர் அங்க வந்த பிறகு தான் புரியுது. அப்ப என்னாச்சு, அவருக்கு நெருங்கிய இருக்கிற தலைவர்கள், சித்தராமையாக்கு நெருங்கிய தலைவர்கள்ல ஒருத்தர் அவர் அமைச்சர் ராஜண்ணா. அவர் என்ன பண்ணாரு, அவர் எப்போதும் இவர் சித்தராமையா வெளியில சொல்லணும்னு நினைக்கிறாரு, ராஜண்ணா சொல்லிடுவாரு. ராஜண்ணா என்ன சொன்னாரு, இது என்னது, இது நம்ம அரசு நடத்திட்டு இருக்கு. ஒரு வருடமும் சம்மர் ரிவிஷன் ஒன்று பண்ணி அவங்க ஜனவரி மாதத்துல ஓட்டர் லிஸ்ட் போடுவாங்க. இது கட்சியோட வேலை. பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற தலைவர்கள் லிஸ்ட்டை பார்த்துட்டு என்ன இருக்கு என்ன சொல்லணும். நம்ம ஏன் ஒன்றும் பேசாம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னது போன திங்கட்கிழமை அவர் காலையில பேசுது. அது ஒரு பங்க்சர் மாதிரி ஆயிடுச்சு ராகுல் காந்தியோட இதுக்கு. அதுல கோவம் ராகுல் காந்தி KC வேணுகோபால சொல்லி உடனடியா இந்த ராஜினாமா பண்ண கட்சி விட்டு வெளியில் தள்ளுனார். ராகுல் காந்தி கோபமடைந்தார். KC வேணுகோபால் சித்தராமையாக்கு போன் போட்டு சொன்னாரு, நீங்க அவரை நாத்திருங்க. அவர் சொன்னார், இப்பதான் எங்க சட்டசபை தொடர ஆரம்பிச்சிருக்கு, இது முடிட்டு அப்புறம் அவர் நாத்தி. ஏன்னா அவருக்கு நெருங்கியவர். பிளஸ் அவர் வால்மீகி சமுதாயத்தை சேர்ந்தவர். கர்நாடகத்துல நீங்க பாத்தீங்கன்னா வால்மீகி சமுதாயம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடியினருக்கு வருது. அவர் சீனியர் லீடர் வேற. அவர் சொன்ன எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இல்ல நான் எல்லாம் கொடுக்க முடியாது, பாஸ் சொல்றாரு நாத்து. நீ வேணா ராகுல் காந்தி, இவர் ராகுல் காந்தி பேசினாரு போன திங்கட்கிழமை நடந்த சம்பவம். கோபாலகிருஷ்ணன் அவர் சொன்னாரு, நீ என்ன வெயிட் பண்றீங்க, எதுக்கு வெயிட் பண்றீங்க ரெசிக்னேஷன் வாங்குறதுக்கு? என்ன வாங்கணும் அவர்கிட்ட இந்த ரெசிக்னேஷன்? ராஜினாமா வாங்க வேண்டாம், நீங்க அவரை வெளித்தள்ளுங்க. அவரை நான் இங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கே பங்க்சர் பண்றாரு. அப்படி அதுல பாத்தீங்கன்னா என்ன தெரியுது, ராகுல் காந்தி நினைக்கிறாரு இங்கதான் ஒரு பெரிய விஷயம் வருது கோபாலகிருஷ்ணன். நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு கட்சிங்கிறது ஒரு தேர்தலில் ஜெயிக்கலாம், ஒரு தேர்தலில் தோக்கலாம். ராகுல் காந்தி இத அன்னைக்கு அவர் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து அளித்து எல்லா எதிர்கட்சி தலைவருக்கும் வீடியோ பிரசன்டேஷன்ல 2 பாயிண்ட் பண்ணார். ஏன் இந்த திருட்டு நடந்திருக்கிற அவர் நம்புறாருன்னா, பிஜேபி எப்படி திருப்பி ஆட்சிக்கு 2024 14 வந்துச்சு, திருப்பி 19 வந்துச்சு, 24 வந்துச்சு.
எப்படி தொடர்ந்து ஜெயிக்கிறது அந்த கட்சி ஒண்ணு. இரண்டாவது, எல்லா இடத்துலயும் ஆன்டி இன்கம்பன்சி சொல்லுவாங்க, அது அவங்களுக்கே ஒட்டிக்கல. அப்போ அது மாதிரி காரணங்கள்லாம் சொன்னாரு. எந்த காரணத்தெல்லாம் தலையாட்டினாங்க எதிர்கட்சி தலைவர்கள். ஆனா உள்ளுக்குள்ள யாரும் அதை நம்பல. ஏன்னா சில இடத்துல இப்ப பாருங்க, கேரளாவில் 2014 பினராயி விஜயன் வந்து ஜெயிச்சு வந்தார், திருப்பி 21ல வந்தாரு. அப்ப அங்க என்ன ஓட்டு திருப்பி வந்துச்சா? இப்ப திமுக ஸ்டாலின் தலைமையில கான்பிடென்டா இருக்காங்க, திருப்பி வருவோன்னு. அப்ப என்ன ஓட்டு திருடுறதுக்கு வழி பண்ணிட்டாங்களா? இவர் சொல்ற ஆர்குமெண்ட் லாஜிக் சரியில்லை. இப்ப பாருங்க, இப்போ பீகார்ல தேர்தல் வருதுங்க கோபாலகிருஷ்ணன். என்டிஏ ஆட்சி இத்தனால ஓடிட்டு இருக்கு. அது என்டிஏ ஆட்சினா நிதிஷ்குமார் கொஞ்சம் இங்க இருந்தாரு, கொஞ்சம் அங்க இருந்தாரு. அவர் முதல்வராக இருந்திருக்காரு, ஆனா சப்போர்ட் தான் மாறிண்டே இருந்தது. இப்ப அதற்கு எதிர்த்து ஆர்ஜேடி தலைமையில காங்கிரஸ் உட்பட என்ன எதிர்கட்சிகளோட பிளான் இல்ல பீகார் தேர்தலுக்கு? மக்கள் முன்னாடி ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்காங்களா? இல்ல. திருப்பி திருப்பி சொல்வது என்னன்னா, திருட்டு ஆயிடுச்சு, திருட்டு ஆயிடுச்சு, திருட்டு ஆயிடுச்சு, வெளியில எடுத்துட்டாங்க, வெளியில எடுத்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க, நீங்க வெளியில எடுத்துட்டான்னு சொல்றீங்கன்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. இதுல வந்து பாருங்க, எதிர்கட்சிகளுக்கு சாதாரணமா இருக்க சில வக்கீல்கள், சோகால்டு இன்டெலெக்சுவல்ஸ், அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்லி அந்த ரிஜெக்ட் ஆனதால இதை கொடுங்க, மெஷின் ரீடபிளா கொடுங்க. ஒரே கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் கொடுக்க கூடாது. மெஷின் ரீடபிள்னா யார் வேணா ஆக்சஸ் பண்ணி அதுல இது பண்ணலாம், அதை மாத்தலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் அது இது எலெக்ஷன் கமிஷன் ஸ்டாண்ட் என்னன்னா, இது நாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கொடுக்குறோம், அவங்க எடுத்து பார்க்கட்டும். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த இப்ப இருக்கிற ஓட்டர் லிஸ்ட் வந்து இதுல பிழைகள் இருந்ததுன்னா லோக்கல் லெவல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதை தவிர்த்து கோபாலகிருஷ்ணன் ஒரு சின்ன விஷயம், பெரிய விஷயம், தேர்தல் ஒருத்தர் தோத்து போயிட்டாரு வச்சுக்கோங்க, 45 நாள் அவகாசம் இருக்கு அவருக்கு. தன்னோட எலெக்ஷன் நான் எப்படி தோத்தேன்னு அவர் சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போடணும். மகாராஷ்டிராவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், யாருமே போடல. சித்தராமையா நினைக்கல காங்கிரஸ் அந்த இடத்துல காங்கிரஸ் தோத்துது, பிஜேபியோட ஏதோ ஒரு இதுல ஒரு கான்ஸ்பிரசில வந்து நினைக்கல. இது கர்நாடகால இந்த மேட்டர் ஆரம்பிச்ச காரணம் DK சிவகுமார் எப்படியாவது ராகுல் காந்தியை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. பாருங்க, சித்தராமையா உங்களுக்கா பண்றதுல நான் தான் பண்றேன், அதனால வர நவம்பர்ல அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு என்ன முதல்வராக்குங்க. அதுதான் சிம்பிளா சொல்ல போனோம்னா. இதுல இந்த எலெக்ஷன் மேட்டர் கலந்துருக்கு. முதல்ல புதுசா ராகுல் காந்திக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. பாருங்க, கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம் இருக்கு. அதே மாதிரிதான் மகாராஷ்டிரல கோபாலகிருஷ்ணன், மகாராஷ்டிரால சரத்பவாரும் நம்ம உத்தவ் தாக்கரேவும் அவங்க என்டிஏ பக்கம் போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உத்தவ் தாக்கரே என்ன நினைக்கிறாரு, அவர் உத்தவ் தாக்கரேக்கு பிரச்சனை இப்ப பிஜேபி இல்ல, அவருக்கு ஏக்நாத் ஷிண்டே கட்சி உடைச்சிட்டு அங்க போயிட்டாரு. நம்ம அங்க போயிட்டு அவர் அங்க இருந்து கிளப்பி விடணும். இப்ப வரப்போற இந்த தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் பிஜேபி இல்லாம ஜெயிக்கிறது கஷ்டம். இது ஒரு பக்கம் சூழ்நிலை இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி நினைச்சிட்டு இருக்காரு எலெக்ஷன் கமிஷன் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவோம். ஆனா இதுலதான் என்ன ஒரு அபாயம் வருதுன்னா பாருங்க, அது திருப்பி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பிஜேபி வெளிப்படையாக சொல்றாங்க. பங்களாதேஷ்ல இப்படித்தான் நடந்துச்சு. தேர்தல் ஆணையம் சரியா இல்ல, ஷேக் ஹசீனா வந்துட்டாங்க, ஒரு மக்கள் உள்ள ஒரு இதை கிளப்பி விட்டு, கோவத்தை கிளப்பி பப்ளிக்ல ஏதாவது ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சு இந்த அரசுக்கு எதிர்த்து வந்து ஒரு பிரஷரை பில்டப் பண்ணி பிரதமர் மோடியை ராஜினாமா பண்ண வச்சிடலாமா? ஏன்னா நம்மளால எலெக்ஷன் ஜெயிக்க முடியல. என்ன பாருங்க, காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 14ல தோத்தோம், அதுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சோம், 19ல தோத்தோம், பிறகு என்ன செஞ்சோம், ஒண்ணுமே செய்யல. பாதி பூத் லெவல்ல ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் கழுத்து போட்டு கொடுக்குறாங்க சரியா இருக்குன்னு. இன்னைக்கு கூட பாருங்க, யாரும் ஒரு ஆள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. ஏங்க, ஒரு கான்ஸ்டிடுவன்சில இவ்வளவு 2000 பேரை நீங்க நீக்கிட்டே, அவங்க எல்லாம் ரொம்ப, அதை விட்டுட்டு இவர் என்ன பண்றாரு ராகுல் காந்தி, இவங்கெல்லாம் நீங்க செத்துட்டான்னு சொன்னீங்க பாருங்க இங்க இருக்காங்கன்னு. அதாவது ராகுல் காந்தி ஒரு நினைச்சிட்டாருங்க, இப்ப கட்சியை ஃபோர்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ண வைக்கிறாரு. ஸோ தலைவர்கள்லாம் பேசாம இருக்காங்க, என்ன சொல்லுவாங்க? அது கர்கேவா இருக்கட்டும். ஏன்னா ஒரு கேள்வி வருது, இந்த மாதிரி நடந்து அப்ப நீங்க ஜெயிக்கிறது இந்த விதம் தானே, திருப்பி ஒருத்தர் ஜெயிக்கிறதுனா இதான காரணம். அப்புறம் ஒரு விஷயம் கோபாலகிருஷ்ணன், எலெக்ஷன் பாருங்க, எலெக்ஷன்ல எத்தனை கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை பூத்ஸ்.
இவிஎம் சரியில்லைன்னு சொல்லி அது அது ஒட்டிக்கலன்னு சொல்லிட்டு இப்ப இதை ஆரம்பிச்சிருக்கீங்களா? அதுல பாருங்க, அதுல வந்து மோதியை எதிர்க்கிறவங்க, மோதிக்கு வெறுப்புல இருக்கிறவங்க, பிஜேபி எதிர்க்கிறவங்க, அவங்க அரசியல் காரணத்துக்காக ராகுல் காந்தி சொல்வதில் உண்மை இருக்கா இல்லையா கூட பாக்குறது இல்லை. சரி, மோதி எதிர்த்து இருக்கு, இதனால மோதிக்கு பிரச்சனை வந்தது, பிஜேபி பிரச்சனை வருதா, சரி பண்ணுவோம். பட் இது அதிக தூரம் போக முடியாது. காரணம் என்னன்னா, இது லீகலா தான் நீங்க பண்ணணும். பாருங்க, லீகலா ஒன்றும் பண்ணல. உயர்நீதி அங்க போய் சொல்லலாமே எலெக்ஷன் கமிஷன் எப்படி இருக்குதுன்னு. சட்டத்துக்கு வெளியில நீங்க பிளானிங் பண்றாங்க. அந்த சட்டத்தை வெளியில பிளானிங் பண்ணது எவ்வளவு தூரம்? ஆனா நீங்க கேட்ட கேள்வி இது எங்க போய் முடியும்னா, காங்கிரஸ் எந்த விதமான லாபம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து முடிய போகுது. காங்கிரஸ்க்கும் லாபம் கிடையாது, காங்கிரஸ் நம்பி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் லாபம் கிடையாது. போப்போ அப்படிதான் தெரியுது. இன்னொன்னு, இந்த மாதிரி தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது, அடுத்து புதிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது இவங்க ஏன் ஒரு ட்ரூத்ஃபுல்லான கம்ப்ளைண்ட் வைக்கலங்கிற கொஸ்டின்ஸ் மக்கள் முன்னாடி இருக்கும்ல. அதை பத்தி இவங்க கவலைப்படலையே. இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு என்ன முடிவு பண்ணிருக்காங்க, நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனை இம்பீச் பண்ணலாம். அதாவது என்ன, பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அவர் நாத்தி விடணும். இது பாருங்க, இதுல வந்து எப்படி இருக்குதுன்னா, நீங்க பள்ளிக்கூடத்துல பரீட்சை எழுதி முடியறதுக்குள்ள நான் பிரின்சிபலை நாத்திடுவேன், டீச்சரை நாத்திடுவேன், அதை விட தமிழ்நாடு எஜுகேஷன் போர்டோட சேர்மனை நாத்திடுவேன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒழுங்கா படிச்சுட்டு பரிசு கொடுக்கலாம் இல்ல. ஏன்னா இதுல லாஜிக் வரமாட்டேங்குது கோபாலகிருஷ்ணன். ஏன்னா பாருங்க, நீங்க அவ்வளவு கான்பிடென்டா ஒரு கான்ஸ்டிடன்சி எடுத்துட்டு இந்த மாதிரி பிழை இருக்குன்னு ஒரு அஃபிடவிட் போட்டு கொடுங்களேன். அதாவது நீங்க டைம் கேட்குறீங்க, போக மாட்டேங்கிறீங்க, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்றீங்க. இல்ல இல்ல நாங்க 300 பேருக்கு இடம் கொடுக்க, அதாவது காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க டைம் வாங்குறீங்க, ஒத்துக்கிறீங்க, வருவேன்னு சொல்றீங்க. அதுக்கு பிறகு 30 பேர் வந்து எப்படி வருது? எலெக்ஷன் கமிஷன் பில்டிங் நம்ம டெல்லியில இருக்குதுங்க, 300 பேருக்கு அங்க ஒன்றும் பெரிய ஹால்லாம் கிடையாது. அப்படின்னா வேற எங்கேயாவது வைக்கணும். அப்புறம் 300 பேர் என்ன பேச போறாங்க? எலெக்ஷன் கமிஷனோட ரூல் கீழே பாருங்க, நீங்க ஒரு கான்ஸ்டிட்யூன்சில எலெக்டர் ஓட்டரா இருந்து உங்க பிழைகள் உங்க முன்னாடி இருந்தா நீங்க ஃபார்ம் 7 போட்டு சொல்லலாம். உங்க பேர் தப்பா இருக்கு, போட்டோ சரியா இல்ல, அந்த ஆள் இல்லாத ஆளு நுழைச்சிருக்கீங்கன்னு போட்டு சொல்லலாம். அது கட்டாயமாக அதை எடுத்துக்கணும் அவங்க, அதான் ரூல். நீங்க கான்ஸ்டிட்யூன்சி சேர்ந்தவங்க இல்ல, அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க இல்ல, ஆனா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது, உங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்குதுன்னா அஃபிடவிட் கொடுங்க. ஏன்னா ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ல. நீங்க சும்மா குற்றச்சாட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்க முடியாது. உண்மையாகவே நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் முழுமையாக ஒரு அரசியல் பார்வையிலே ராகுல் காந்தி கிட்டத்தட்ட ஒரு தவறான கோட்டில் பயணிச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சேகரையா சார், நன்றி.